குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குருப்பெயர்ச்சியை பற்றி, அதாவது செப்டம்பர் 2023 4/9/2023 குரு பகவான் குரு பகவான் மேச ராசியில், தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை 120 நாட்கள் அங்கு வக்ர குருப்பெயர்ச்சியாக உலவுகிறார். அப்படி இந்த வக்ர குருப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த 120 நாட்களில் குருவின் வக்ர நிலையால் 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள், பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை. குரு அருள் திருவருள் என்பார்கள். குருபகவானுடைய பெயர்ச்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா, நாம் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா, எதிர்பார்த்தது நடக்குமா, வேலை மற்றும் தொழில், திருமண காரியங்கள், புத்திர பாக்கியங்கள், தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள், மாற்றங்கள், கடல் கடந்த பயணங்கள், தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும், தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு. அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குருபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும். குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள். ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன, குரு பலவீனமாக இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும்? விதி என்ற சாற்றின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை. அதனால் விதியை பார், பின் மதியை பார். மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது. இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான். உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி. எல்லா உள்ள இறைவனையும், சித்தர்களையும், குரு பகவானையும், ஞானிகளையும் வணங்கி, உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி, எல்லா வல்ல இறைவன் அருளால் இந்த வரப்போகும் 4 மாத குருப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும், அதற்கான பலன்கள், சரியான பரிகாரங்கள், வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேச இருக்கிறேன். கன்னிராசி அன்பர்களே, இப்போ கன்னிராசியை பொறுத்தவரையில் அஷ்டமத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டு பல அவதிகளை தந்து கொண்டிருக்கிறார். அஷ்டம குருவால் நீங்கள் ஒரு பெரிய முயற்சிகளை கையாள முடியாமலும், சரீர உபாதைகளாலும், சிலர் பெட் ரெஸ்டாகவும், சிலர் வேலையில் பெரிய பிரச்சனைகளாகவும், தொழிலிலே பல அதிகாரிகள் மூலம் பலவித நஷ்டங்கள், விரயங்கள், உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கங்கள், இவைகளெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனையெல்லாம் மனதில் நிறுத்தி இந்த குரு வக்கர காலத்தில் கூட பெரிய முயற்சிகளை நீங்கள் கையாளாமல் இருப்பதை கொண்டு சந்தோஷப்பட்டு இறை சக்தியோடு ஜெபம், தொழுகை, ஆலய வழிபாடு, குலதெய்வ பூஜைகள், முடிந்தால் சில தான தர்மங்கள் இவற்றை செய்து இக்காலத்தை கடந்து வாருங்கள். இந்த ராகுகேது பயிற்சிகளும் ஏற்கனவே உங்களுக்கு இருப்பது நன்மை இல்லை, இப்போது மாறுவதும் நன்மை இல்லை தான். ஆக அடுத்த குருப்பெயர்ச்சி வந்தால்தான் உங்களுக்கு சாதகம். அதாவது 2024 ஏப்ரல் வரக்கூடிய அடுத்த குருப்பெயர்ச்சி தான் உங்கள் ராசிக்கு சிறப்பு. இந்த வக்கர குருப்பெயர்ச்சியில் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், பெற்றோர்களிடத்தில் பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய மனம் கோடாமல் நடந்து கொள்வதும், கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய நல்லிணக்கங்களில் தன் உறவுகளுக்குள் ஒருவரை பரிமாற்றம் கொண்டு விட்டு கொடுத்து போவதும், மற்றும் சிலருக்கு எந்த வகையிலாவது பண நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு உங்களுடைய சேமிப்போ, சொற்ப கடன்களோ, அல்லது தன்னுடைய சொத்துக்களை வைத்து பணம் பெறக்கூடிய குறைந்த வட்டியின் முதலீடுகளோ, இதை கொண்டு இப்போது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சற்று தீர்த்து கொள்ளுங்கள். மற்றும் நீங்கள் விரும்பிய படிப்பு, அதற்காக நிறைய பணம் செலவாகும். கடல் கடந்து சென்ற முயற்சிகளை சற்று கைவிட்டு விடுங்கள். எந்த ஒரு பண பரிவர்த்தனையோ, வாக்கு கொடுப்பதோ, பிறருக்கு கையெழுத்து போடுவதோ, பொறுப்புகளை ஏற்பதோ, பொறுப்பான பதவியில் இருப்பவர்களோ எந்த வகையிலும் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்தி இறையருள் கொண்டு செயல்படுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. அதிர்ஷ்ட வாஸ்து திசைகள் மேற்கு, தென்கிழக்கு. மற்றும் ஆலய பரிகாரங்கள் என்று பார்த்தால் ஹேராம்ப கணபதி, அதாவது சிங்கத்தின் மேல் ஈட்டிருக்கக்கூடிய ஹேராம்ப கணபதி, பஞ்சமுக கணபதி, மின்னல் அரக்கோணம் மாவட்டத்தில் மின்னல் என்ற ஊரில் இருக்கிற அந்த பஞ்சமுக கணபதியை நீங்கள் வணங்கலாம்.
அதே போன்று பஞ்சமுக கணபதி புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆலயத்திலும் சிவகாசியிலும் கூட இருக்கின்றன. அப்படி 5 முகம் கொண்ட மகா கணபதியை வழிபடுவது மிகவும் சிறப்புடைய ஒன்றே. குருவித்துறை சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும் மற்றும் சித்திர வல்லப பெருமாளையும் ஒரு சேர வழிபடுவது மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும். மற்றும் திருமீச்சூர் லலிதாம்பிகையும் தரிசிப்பது உங்கள் ராசிக்கு வரக்கூடிய எந்த கெடுபலங்களிலிருந்தும் நல்ல உபாயங்களை கொண்டு இந்த காலகட்டத்தை ஆரோக்கியத்தோடு சொற்ப நன்மைகள் அடைந்து வக்கர குரு பயிற்சியை கடந்து வருவதற்கு இதெல்லாம் உரிய வழிபாடுகள் ஆகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.